Hi all, welcome to Mudhra. Myself Ramnath, data scientist. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா what are the data types in statistics for data science. So data science அப்படின்னாவே data is the fuel. So data இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. Data science-க்கான ஒர்க்கே இல்லை. So without data nothing can be done. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டேட்டால ஒர்க் பண்றதா இருந்தா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா டைப் எதனால ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டா டைப் தெரிஞ்சாதான் நம்ம இந்த டேட்டாவை வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்ஸ்னா நம்மளால எது அப்ளை பண்ணா அந்த டேட்டாவோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். ஸோ இதனாலதான் டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we have two types of data are there. Data types இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா one is quantitative data, another one is qualitative data. Quantitative dataனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். குவான்டிடேட்டிவ்னாவே இட்ஸ் அ நியூமரிக்கல் டேட்டா, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ நியூமரிக்கல் டேட்டா. நியூமரிக்கலா இருக்கும் அந்த டேட்டா வேல்யூஸ் வந்து எல்லாமே வந்து நியூமரிக்கலா இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்கே போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளோட விலை என்ன, அந்த பொருள் வந்து எவ்வளோ தாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆஃபர்னா வாங்குறீங்க, அப்புறம் எவ்வளோ பொருள் வாங்குறது. ஸோ இது மாதிரினா ஒரு டேட்டா வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கு. எது மாதிரி டேட்டாவா கலெக்ட் ஆகுதுன்னா நியூமரிக்கல் டேட்டாவா கலெக்ட் ஆகும். ஹவு மச், அதோட விலை, ஓகே, ஒரு 50 rupees. ஹவு ஆஃபன், ஒரு 3 days 4 daysக்கு ஒன் டைம் வாங்குறீங்க. ஹவு மெனி வாங்குறீங்க, எத்தனை, ரெண்டு பொருளா வாங்குறீங்க. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இந்த விஷயம் எல்லாமே எப்படி சேவ் ஆகுதுன்னா நியூமரிக்கல் டேட்டாவா சேவ் ஆகும். ஸோ இது ஒரு எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு திங்கை பற்றி ஒரு குவான்டிட்டியா சொல்றது தான் தட் இஸ் கால்ட் அஸ் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஓகே, குவான்டிட்டின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஹைட்டா இருக்கலாம், இல்லை ஒரு பொருளோட லென்த்தா இருக்கலாம், சைஸா இருக்கலாம், இல்லை வெயிட்டா இருக்கலாம். இது மாதிரி ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை நம்ம சொல்றது தான் குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் we have two types. One is a discrete data, another one is called continuous data. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரீட் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் தட் கேன் பி கவுண்டட். ஓகே, ஸோ எப்படின்னா ரவுண்டட் ஆஃப் வேல்யூவா கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் அ நியூமரிக்கல் டேட்டா. அதில் எந்த இது கன்ஃபியூஷன், இட்ஸ் அ நியூமரிக்கல் டேட்டா தட் கேன் டேக் ஆன் பாசிபிள் வேல்யூஸ் தட் கேன் பி லிஸ்ட் அவுட். ஓகே, ஸோ நியூமரிக்கல் டேட்டாவை அதை எடுத்து நம்மளால ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ண முடியும், மீன்ஸ் கவுண்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ். ஓகே, ஐ ஹவ், உங்ககிட்ட வந்து 2 லேப்டாப் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்குன்னு ஒரு கவுண்டா சொல்லுங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இந்த கிளாஸஸ். ஓகே, எப்படின்னா ஒரு 25 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அதுல வந்து கேர்ள் வந்து இவ்வளவு இருக்காங்க, பாய் இவ்வளவு இருக்காங்க, ஒரு கவுண்டா சொல்ற பத்தி பாக்குற விஷயம் தான் டிஸ்கிரீட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் என்ன இருக்கு குவான்டிடேட்டிவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டேட்டா. ஸோ கண்டினியூஸ் டேட்டானா எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ பியூர்லி அப்பான் த மெஷர்மெண்ட். நியூமரிக்கல் டேட்டா தான், பட் பியூர்லி அப்பான் தி மெஷர்மெண்ட். இதுல வந்து வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து நம்ம சொல்றப்ப வந்து 98.4 degrees, ஹைட் 165.2 சென்டிமீட்டர், இது மாதிரி வேணா ஒரு மெஷர்மெண்ட்ல நம்ம சொல்லுவோமே தவிர்த்து அதை வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து கவுண்ட் பண்ண மாட்டோம். ஒரு 98 கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது மாதிரியான டேட்டாஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றது தான் கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் குவான்டிடேட்டிவ் டேட்டா கீழே வருது. தட் மீன்ஸ் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. வாட் யூ மீன் பை குவாலிட்டேட்டிவ் டேட்டா? குவாலிட்டேட்டிவ் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி கேட்டகரி. ஒரு கேட்டகரியை பத்தி சொல்றது. எப்படின்னா இட் இஸ் நாட் அ நியூமரிக்கல் டேட்டா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, குவான்டிடேட்டிவ் டேட்டானா தான் நியூமரிக்கல் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னா தட் இஸ் கால்ட் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி கேட்டகரிஸ். ஸோ பர்சன் ஜெண்டர், இப்போ பர்சன் ஜெண்டர்னா மேலா ஃபீமேலா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மீன்ஸ் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் அன் கேட்டகாரிக்கல் டேட்டா. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸோ அவங்களுக்கு வந்து மேரிட் அன்மேரிட். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு டேட்டால இருக்கு அப்படின்னா தட் வி வில் பி காலிங் இட் அஸ் அன் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவையும் we have two types. ஒன்று வந்து நாமினல் டேட்டான்னு இருக்கு, இன்னொன்று வந்து ஆர்டினல் டேட்டா. நாமினல் டேட்டானா என்ன அப்படின்னு பார்க்கணும். நாமினல் டேட்டா டைப்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் labeling the variables without having any quantitative values. That means அந்த நாமினல் டேட்டானா அதுக்குன்னு ஒரு சில லேபிள்ஸ் இருக்கும். ஐ மீன்ஸ் அந்த கேட்டகரி வைஸ்ல வந்து லேபிள்ஸா இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர்னு இருக்கு. ஜெண்டர்னா நம்ம என்ன லேபிள் பண்ணுவோம், உமன், மென், டிரான்ஸ்ஜெண்டர், இது மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம குறிக்கிறது தான் லேபிளிங் தி வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேர் கலர் இருக்கு, பிளாக் கலர், ப்ரௌன் கலர், ப்ளூ, இது மாதிரியான ஒரு கலர்ஸ் வந்து ஒரு நேம் லேபிளோட கொடுக்கறது தான் that we'll be calling it as a nominal data. இதுல வந்து எங்கேயுமே வந்து quantitative values மாதிரி 1 or 2 3 4 அது மாதிரியான values எதுவுமே வராது. So that is called as a nominal data. Another one is called ordinal data. Ordinal data na என்ன அப்படின்னா it will be in an order. Okay, அது இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா it's a mixture of numerical and categorical data. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளோட பார்த்தா நம்ம ஈஸியா போகும். ஸோ ரேங்கிங் ஆஃப் அன் யூசர்ஸ் இன் அன் காம்படிஷன், ஒரு காம்படிஷன் நடக்குது, அங்கே ரேங்கிங் பண்ணுறப்போ ஒரு ஆர்டராக தான் வரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்றது ஒரு ஆர்டராக வருது. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரேட்டிங் பண்ணுறீங்க. 0னா புவர்னு இருக்கும், 1னா வந்து ஃபேர்னு இருக்கும், ஸோ 4ன்னு வச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டோட விஷயங்கள் அப்படின்றது. ஸோ இது மாதிரியான ஒரு ஆர்டரோட வருது. இட் மேபி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும், என்னன்னா நியூமரிக்கலும் இருக்கும், கேட்டகாரிக்கல். ஓகேவா, ரெண்டு விஷயமும் சேர்ந்து வர்றதுதான் ஆர்டினல் டேட்டா. மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விச் ஃபாலோஸ் அண்ட் நேச்சுரல் ஆர்டர்ல வரும் மெயினா. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஆர்டினல் டேட்டா. ஸோ ஐ திங்க் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துக்கோன்னா குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற கேட்டகரிஸ் மீன்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.